அந்த வானம் மறையும் நேரம் வரை மாறாமலே மறையாமலே தொடருமே இந்த திருப்பலி, வளருமே இந்த தியாகப்பலி. பூமி சுழலும் காலம் வரை அந்த வானம் மறையும் நேரம் வரை மாறாமலே மறையாமலே தொடருமே இந்த திருப்பலி, வளருமே இந்த தியாகப்பலி. கடந்து வந்த திருப்பலி, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வந்த திருப்பலி. கோடான கோடி மனிதர்களை புனிதரை மாற்றும் திருப்பலி, இது காலத்தை கடந்த திருப்பலி, கல்வாரி இயேசுவின் தியாகப்பலி. காலத்தை கடந்த திருப்பலி, கல்வாரி இயேசுவின் தியாகப்பலி. இடர்வரினும் உயர்வரினும் என்றுமே தொடரும் திருப்பலி. பூமி சுழலும் காலம் வரை அந்த வானம் மறையும் நேரம் வரை மாறாமலே மறையாமலே தொடருமே இந்த திருப்பலி, வளருமே இந்த தியாகப்பலி.
மடங்கு நன்மை இரக்கமே செய்யும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி கிறிஸ்துராஜ் அவர்கள் தன் குருத்துவ பணி வாழ்வின் 15ஆம் ஆண்டில் இறை ஆசிரோடு அடியெடுத்து வைக்கின்றார். வறியோரின் வாழ்வாக என்ற விருது வாக்கின் லட்சிய முனைப்போடு இவரது இறை பணியும் மக்கள் பணியும் தொடர்ந்திடவும், பணி வாழ்வு மேன்மேலும் சிறந்து விளங்கவும் பள்ளிக்கரணை குழந்தை இயேசு அருள்தள பங்கு மக்களாகிய நாங்களும், மேலும் பங்கு தந்தை அவர்கள் பணியாற்றிய மணப்பாக்கம், மெல்ரோசபுரம், செண்டிவாக்கம், புனித தோமையார் மலை, செங்கல்பட்டு இறைமக்கள் அனைவரின் சார்பாகவும் பங்கு தந்தையை வாழ்த்துகிறோம். மிகவும் எளிமையான குணமும் தாராள குணமும் உடையவரான பங்கு தந்தையின் பணி சிறக்க இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து தந்தையுடன் சேர்ந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக, உம் புனிதர்கள் அக்களிப்பார்களாக. அல்லேலூயா. திருப்பாடல்கள் 131, இறைவசனம் 9. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் மேடவாக்கும் பங்கு தந்தை அருத்தந்தை ஜி காணிக்கைராஜ், நம்முடைய செங்கற்பட்டு மறை மாவட்டத்தினுடைய சொத்து கண்காணிப்பாளர் தந்தை அருள்பணியாளர் எஸ் அகஸ்டின் தேவதாஸ், வான்வம்பேட்டை பங்கு பணியாளர் அருத்தந்தை ஏ மார்டின் ஜோசப், மறைமலை நகர் பங்கு பணியாளர் அருத்தந்தை ஜி.ஆர். பால் ஜான், வளர்புரம் பங்கு தந்தை அருள்பணியாளர் ஜி. தாமஸ் பிரேம்குமார், முனைவர் பட்டய படிப்பில் இணைந்திருக்கின்ற நமது மறை மாவட்டத்தினுடைய அருள்பணியாளர் ஏசு அந்தோனி, பம்மல் பங்கருள் பணியாளர் ஜான் பிரான்சிஸ், பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியார் திருத்தலத்தினுடைய அதிபரும் பங்கு தந்தையுமான அருத்தந்தை பீலியோ டாம்னிக், கூடுவாஞ்சேரி பங்கு தந்தை அருள்பணியாளர் செபாஸ்டின் ஜார்ஜ் என்று தங்களுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டு திருநாளை சிறப்பிக்கின்றார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய திருப்பலியிலே செபிப்போம். மேலும் ஏப்ரல் மாதம் குருக்களாக அருப்பொழிவு செய்யப்பட்ட நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய எல்லா குருக்களுக்காகவும் இன்று திருப்பலியிலே நாம் செபிப்போம். மேலும் இன்று தங்களுடைய திருமண நாளை சிறப்பு செய்கின்ற திருமிகு பிரின்ஸ்டன் விஜயகுமார், திருமதி சரஸ்டா பிரின்ஸ்டன் இவர்களுக்காகவும் இவருடைய குழந்தை மரிய அல்ஃபிலாவுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். மேலும் எங்களை இந்த குருத்துவ வாழ்வுக்கு அர்ப்பணித்து இன்று இறைவனோடு சேர்ந்துள்ள என்னுடைய தந்தை அருள்தாஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், எங்களுடைய வகுப்பு தோழமை குரு அருள்பணியாளர் NB சாலமன் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், குருக்களுடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியில் செபிக்கன்போடு அழைக்கின்றேன். மேலும் நெதர்லாந்து நாட்டை சார்ந்த திருமதி அகிலா ஜார்ஜ் என்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், பங்கின் அருளானந்த அன்பேத்தை குடும்பத்தை சார்ந்த விமலா ரோசிலின் ஆபிரகாம் லிங்கன் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஆண்டவருக்குள் நித்திளைப்பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப் 8ஆம் ஆண்டு நினைவு கூறுகின்ற ஆரோக்கிய மேரி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, குருத்துவம் என்பது கடவுளுடைய அழைப்பு. இந்த குருத்துவ வாழ்வில் தங்களை இணைத்து கொண்ட எல்லா குருக்களையும் இன்றைய நாளில் என்னோடு சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று பிற்பகல் அருத்தந்தை செல்வம் ஸ்பெயினில் இருக்கின்றார். அவரிடமும் என்னுடைய உறவினர் தந்தை அருள்பணியாளர் பேட்ரிக் அவர்களிடமும் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் பெற்றுக்கொண்ட செய்தி, ஸ்பெயினில் இதுவரை 75க்கும் அதிகமான குருக்கள் இந்த காலகட்டத்தில் இறந்திருக்கின்றார்கள். ரோமையில் 90க்கும் அதிகமான குருக்கள் இறந்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி. எனவே இந்த குருக்களுக்காகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற குருக்களுக்காகவும் இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தூய மறுநிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை
மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேருபயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரொருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானீர். நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழி நடத்த அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீ முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 26 முதல் 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீர் எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசர் அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்தவர் மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்துச் சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார்.
பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னுமிடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 44 51 முடிய. இயேசு யூதர்களை பார்த்து கூறியது: என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலினத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணிலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 2020 ஆண்டு துவங்கி இன்றோடு 4வது மாதத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். 2 மாதங்களுக்கு முன்புதான் நம்முடைய பங்கினுடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடினோம். அதன் பிறகு தவக்காலத்திற்குள் நுழைந்தோம். தவக்காலத்தின் சில வாரங்களை கொண்டாடினோம். அதன் பிறகு 144 ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நம்முடைய வழிபாட்டு கொண்டாட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத சூழல். மார்ச் மாதம் நிறைவுற்று ஏப்ரல் மாதமும் இன்றோடு நிறைவடைகின்றது. இந்த 4 மாதங்கள் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, அவர் நம் மீது காட்டிய பேரிரக்கத்திற்காக நாம் நன்றி கூறும் இந்த வேளையில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்ல விரும்புகிற செய்தியை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு தர விரும்புகின்ற செய்தியை இன்றைய சமூக சிந்தனையோடு பகிர்ந்து கொள்ளவும் நான் ஆசைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவிற்கு பிறகு நாம் வாசிக்கின்ற முதல் வாசகங்கள் முழுவதும் திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். உயிர்த்த இயேசுவை சந்தித்த அப்போஸ்தலர்களுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய முன்னெடுப்புகள், அந்த முன்னெடுப்பின் நிமித்தமாய் ஈர்க்கப்பட்ட புதிய நம்பிக்கையாளர்கள், அந்த நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கான நற்செய்தி,
அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த புதிய வாழ்க்கை முறையை சென்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தியாய் அறிவித்து இன்னும் அநேக புதிய நம்பிக்கையாளர்களை தங்களோடு சேர்த்து கொண்டது. அதன் பிறகு சீடர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தது. நற்செய்தி அறிவிப்பு பணியோடு அவர்கள் முன்னெடுத்த சமூக பணிகளை மேற்பார்வையிட, அதனை தொடர்ந்து முன்னெடுக்க புதிய திருத்தொண்டர்களுடைய நியமனம், அந்த திருத்தொண்டர்கள் நற்செய்தியை அறிவிக்க முன்னெடுத்த முன்னெடுப்புகள், அதில் 2 நாட்கள் புனித ஸ்தோவானை பற்றியும் நேற்றைய தினம் பிலிப்பு என்கின்ற திருத்தொண்டர் அவர் ஆற்றிய வல்லச் செயல்கள் அருமடையாளங்கள் குறித்து நாம் தியானித்தோம். இந்த பிலிப்பு இன்று சந்தித்த எத்தியோப்பிய அரசின் நிதி அமைச்சரில் ஒருவரை குறித்த செய்தி. அவர் 3ஆம் பாலினத்தை சார்ந்தவர் என்பது இங்கு குறிப்பிடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிதி அமைச்சருடைய பணியாளரை குறித்து சொல்லுகின்ற பொழுது, அரசு அலுவலரை குறித்து சொல்லுகின்ற பொழுது வாசிக்க கேட்டோம், அவர் எருசலேமிற்கு கடவுளை வழிபட சென்றார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் இவரை குறித்து சொல்லப்படுகிறது. திருத்துதர் பணி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26இல், பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். முதல் செய்தி, அவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் 3ஆம் பாலினத்தார், எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அன்புக்குரியவர்களே, இந்த 3ஆம் பாலினத்தாரை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது அவரை குறித்த 3 சிறப்பு அம்சங்கள் நமக்கு கோடிட்டு காட்டப்படுகிறது. முதலில், அவர் எருசலேம் ஆலயத்திற்கு சென்று, கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபட்டு அவர் திரும்பி வந்து கொண்டிருந்தார். 2வது செய்தி, அவர் ஒரு அரச அலுவலர். 3வது செய்தி, அவர் ஒரு நிதி அமைச்சர். அன்புக்குரியவர்களே, இந்த பின்னணியில் இன்று நம்முடைய சமூகம் பார்க்கின்ற 3ஆம் பாலினத்தாரை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் நமக்கு முன்னறிவிக்கப்படுகின்ற அல்லது நமக்கு சொல்லப்பட்ட இந்த 3ஆம் பாலினத்தை சார்ந்தவர் அவருடைய உரிமைகளை அவர் கொண்டாடுகின்றார். அப்பொழுதே அவர் ஆலயத்திற்குள் சென்று வழிபடுகின்ற சிறப்பு வாய்ப்பை பெற்றிருந்திருக்கிறார். அவருக்கென்று ஒரு சுயமான வேலை வாய்ப்பு இருந்தது. அவர் ஒரு நிதி அமைச்சர். அந்த நிதி அமைச்சர் என்கின்ற பின்புலத்தில் அவர் ஒரு அரச அலுவலர். சமூகத்தில் அப்பொழுதே மேன்மையான இடத்தை பெற்றிருந்த ஒரு 3ஆம் பாலின குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு குறிப்பிடப்படுகின்ற இந்த 3ஆம் பாலினத்தாரை இன்று நம்முடைய சமூகத்தில் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று நம்முடைய சமூகத்தில் அவர்களுக்கான நிலை என்ன? நம்முடைய சமூகம் அவர்களை எப்படி பார்க்கிறது? ஒருவேளை நான் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுதே நீங்களும் கூட உங்களில் பலர் முகம் சுளிக்கலாம். அல்லது ஏன் இவர்களை குறித்து நம்முடைய பங்கு தந்தை பேசுகிறார் என்கின்ற எண்ணம் எழலாம். அன்புக்குரியவர்களே, 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய இந்திய தேசத்தினுடைய உச்ச நீதிமன்றம் நீதியரசர் KC ராதாகிருஷ்ணன் அவருடைய தலைமையில் 2 அமர்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்குகின்றது. Recognition of transgenders as a third gender is not a social or medical issue but a human right issue என்று சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்குகின்றார்கள். இந்த தீர்ப்பின் பின்னணி, இந்த 3ஆம்
பாலினத்தார் இவர்கள் அவர்களுக்கான வாழ்வதற்குரிய தகுதியுடையவர்கள். அதற்கான எல்லா சூழலையும் உருவாக்கி கொடுப்பது நம்முடைய கடமை என்பதை இந்த இருவர் அமர்வு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்குகின்றது. அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்பாகவே 2009ஆம் ஆண்டு நம்முடைய இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன் இவர்கள் வாக்களிக்கலாம் என்கின்ற ஒரு புதிய நடைமுறையையும் கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு அடையாளத்தை, அங்கீகாரத்தை கொடுத்தது. இவ்வளவு தெரிந்திருந்தும் கூட, ஒருவேளை நீங்கள் அறிந்திருப்பீர்களா என்று சொல்லவில்லை, இந்தியாவில் மட்டும் 2 லட்சத்திற்கும் அதிகமான 3ஆம் பாலின குழுவை சார்ந்தவர்கள் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பார்வையில் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் பலர் இவர்கள் பேருந்துகளில், ரயில்களில் அல்லது பொது இடங்களில் யாசகம் செய்கின்றவர்களாகவும் பாடல்களுக்கு நடனம் ஆடுகின்றவர்களாகவும் தான் நாம் இவர்களை பார்த்திருக்கின்றோம். அல்லது உடல் சார்ந்த வியாபாரம் செய்கின்றவர்களாக கூட நாம் இவர்களை கணித்து வைத்திருக்கலாம். ஆனால் அவர்களும் மனிதர்கள் என்பதை இந்த தீர்ப்பு அழுத்தமாய் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்னும் இதை கடந்து நம்முடைய திருச்சபை இன்று இவர்களை மிக முக்கியமானவர்களாய் கருதுகிறது. அதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி. காரணம், இவர்களுக்கென்று அடையாளம் கொடுத்ததில் நானும் கூட ஒருவனாய் இருந்திருக்கின்றேன் என்பதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெங்களூரு உயர்மறை மாவட்டத்தை அடுத்து தமிழகத்தில் முதலில் சிறப்பு மக்கள் பணியகம் என்கின்ற ஒரு பணியகத்தை உருவாக்கி இருப்பது நம்முடைய செங்கற்பட்டு மறை மாவட்டம். இந்த சிறப்பு மக்கள் பணியகத்தில் நம்முடைய புலம்பெயர்ந்தோர், தொழுநோயாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தார் இவர்களெல்லாம் மையப்படுத்தப்பட்டு இவர்களுடைய வாழ்வுக்கான முன்னெடுப்புகள் நம்முடைய மறை மாவட்டத்தால் எடுக்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு சிறப்பு நற்செய்தி அறிவிப்பு பணியாகவே நான் பார்க்கிறேன். அதில் உங்களோடு சேர்ந்து மகிழ்வதில் பெருமை கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று நம்மில் நாம் நிறைய பேர் நினைக்கின்றோம், இவர்கள் பிச்சை எடுப்பவர்கள், இவர்கள் வேற்று தொழிலை செய்பவர்கள், இவர்கள் நம்மை சாராதவர்கள். இந்த நாட்களிலே நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் நியூஸாகவே ஒரு செய்தி சென்று கொண்டிருக்கின்றது. அரபு நாடுகளில், நம்முடைய ஐக்கிய அரபு நாடுகளில் இருக்கின்ற மிக முக்கிய தலைவர்கள், அரசு குடும்பத்தை சார்ந்த இளவரசிகள் இன்று நம்முடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் இயக்கமாக இருக்கின்ற RSSனுடைய நடவடிக்கைகளை குறித்து கேள்விப்பட்டு அங்கு அவர்கள் எடுத்திருக்கிற முன்னெடுப்புகள் இன்று இந்திய அரசை ஆடச் செய்திருக்கின்றது என்கின்ற ஒரு மிக முக்கிய செய்தி. அன்புக்குரியவர்களே, இது ஒரு செய்தியாக இருந்தாலும் இன்று நம்முடைய தேசத்தில் இந்த 3ஆம் பாலினத்தார் ஒரு சிலர் மிக மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலிருந்து முதல் காவல்துறை துணை ஆய்வாளர் கே பிரித்திகா யாஷினி பல போராட்டங்களுக்கு பிறகு காவல்துறையில் இந்தியாவில் முதல் 3ஆம் பாலினத்தை சார்ந்த துணை காவல் ஆணையாளர். இதில் நமக்கு மகிழ்ச்சி. 3ஆம் பாலினத்தை சார்ந்த இந்தியாவினுடைய முதல் வழக்குரைஞர் தமிழகத்தை சார்ந்த சத்யஸ்ரீ சர்மிளா என்பவர். இந்தியாவினுடைய முதல் 3ஆம் பாலினத்தை சார்ந்த நீதி அரசர் ஜோதிதா மோந்தல் என்கின்றவர். இவர் வடக்கு பெங்கால் பகுதியில் நீதி அரசராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்தியாவினுடைய முதல் முனைவர் பட்டம் பெற்ற 3ஆம் பாலினத்தை சார்ந்தவர் மனோபி பந்தோபயா என்கின்றவர். இவர் கிருஷ்ணா நகர் பெண்கள் கல்லூரியினுடைய முதல் பிரின்சிபலாகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். BSP கட்சியினுடைய முதலில் தேர்தலில் போட்டியிட்ட 3ஆம் பாலினத்தை சார்ந்த
வேட்பாளர் மும்தாஜ் என்பவர்கள். அதன் பிறகு மத்திய பிரதேசத்தினுடைய சோகாப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பள்ளிக்கூடம் செல்லாமல் 12 மொழிகள் பேசுகின்ற 3ஆம் பாலினத்தை சார்ந்த முதல் சட்டமன்ற வேட்பாளர் ஷோபனம் முஷி என்பவர். இந்தியாவினுடைய வான்படையை சார்ந்த விசாகப்பட்டினத்தில் இருக்கின்ற வான்படையை சார்ந்த இந்தியாவின் முதல் பாலினத்தினுடைய படை வீரர் ஷோபி என்பவர். ஷியா தாஸ் என்கின்றவர் இந்தியாவினுடைய முதல் மெடிக்கல் அசிஸ்டன்ட் துணையாளர். அதிலும் குறிப்பாக அவர் அறுவை சிகிச்சை துறையின் டெக்னீஷியன் என்று சொல்லப்படுகின்றார். ஆபரேஷன் தியேட்டருடைய டெக்னீஷியனாக கொல்கத்தாவில் பணியாற்றி கொண்டிருக்க அன்புக்குரியவர்கள் ஏறக்குறைய 8 நபர்களை நான் குறிப்பிட்டேன். சொல்ல விரும்புகிற செய்தி, இன்று இவர்களை நாம் மனிதர்களாய் பார்க்க வேண்டும். இவர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுடைய அடையாளத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், கத்தோலிக்கர்கள் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய உருவையும் சாயலையும் தாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால், அவர்களையும் நாம் கடவுளின் சாயலாய் உருவாய் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். காரணம், இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்த அந்த எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். கடவுள் அவரையும் இன்று நமக்கான நற்செய்தியாய் விட்டு செல்லுகின்றார். அவர் திருமுழுக்கு பெறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நம் சமூகத்தில் நாம் பார்க்கின்ற இந்த 3ஆம் பாலினத்தாரை நாம் இப்படி பார்க்கின்றோம். அவர்களை சக மனிதர்களாய் பார்க்கின்றோமா? இன்று அரசு கூட அவர்களை மிக முக்கியமான மனிதர்களாய் பார்க்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகை இன்று ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற, கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நோயினுடைய முதல் நிலையில் நம்முடைய தமிழகம் இருந்த பொழுது ஒரு காணொளியை நான் கண்டேன். வலைதளத்தில் வந்த ஒரு காணொளி. 3ஆம் பாலினத்தை சார்ந்த சிலர் அவர்களாகவே முன்வந்து நம்முடைய தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். என்னை அழ வைத்த ஒரு காணொளி காட்சி. அவர்கள் சொல்லுகின்றார்கள், முதல்வர் அவர்களே, எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு கணவன் இல்லை, எங்களுக்கு மனைவி இல்லை, எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, நாங்கள் இறந்து போனால் கூட எங்களை புதைப்பதற்கு யாரும் முன்வருவதில்லை. ஒருவேளை இந்த நாட்களில் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால், ஏன் நீங்கள் விரும்பாவிட்டாலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம், இந்த கொரோனா பணியில் எங்களை சேர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் அவர்களுக்கு கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய விரும்புகின்றோம், அவர்களுக்கு பணியாற்ற விரும்புகின்றோம். அது எந்த பணியாக இருந்தாலும், மருத்துவமனை பணியாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு பின்னால் ஏற்படுகின்ற சூழலை எதிர்கொள்ளுகின்ற பணியில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வாய்ப்பையாவது எங்களுக்கு கொடுத்து எங்களை அடையாளப்படுத்துங்கள் என்று சொன்ன அந்த காணொளி என்னை நெகிழ வைத்தது. அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நமக்கு தருகின்ற மிக முக்கிய சமூக செய்தியாய் நான் பார்க்கின்றேன். கடவுள் எல்லாரையும் தம் உருவிலும் தம் சாயலிலும் படைத்தார். எனவே இந்த 3ஆம் பாலினத்தாரும் கடவுளுடைய சாயலையும் உருவையும் தாங்கியிருக்கின்றவர்கள். நம்முடைய குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள். கடவுளுடைய மாட்சி அவர்களில் வேறு விதமாக வெளிப்படுகின்றது. எனவே அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஒருவேளை இத்தகையோரை நாம் இனம் கண்டுகொள்ளுகின்றோம், இத்தகையோரை நாம் அங்கீகரிக்கின்றோம், இத்தகையவர்களோடு நாம் சமமாக பழகுகின்றோம், அவர்களையும் இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கத்தினராய் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தை, என்னிடம் வருபவர் நிலை வாழ்வை அடைவார். அன்புக்குரிய இவர்களை நாம் அங்கீகரிக்கின்ற பொழுது நாம் இயேசுவை அங்கீகரிக்கிறோம். இவர்களை அடையாளப்படுத்துகின்ற பொழுது நாம் இயேசுவை அடையாளப்படுத்துகின்றோம். அன்னை தெரேசா குறிப்பிட்டார்களே, ஒவ்வொரு நோயாளிகளையும் நான் தொடுகின்ற பொழுது நான் இயேசுவின் உடலை தொடுவதாய் உணர்கிறேன் என்று சொன்னாரே, அப்படியாய் இவர்களையும் நாம் பார்ப்போம், இவர்களையும் அங்கீகரிப்போம், அவர்களையும் கொண்டாடுவோம். அவர்களுக்கான உரிமைகளுக்காக குரல் எழுப்புகின்றவர்களோடு நாமும் நம்முடைய குரலை ஒன்றிணைவோம். அவர்களும் இந்த சமூகத்தின் ஒரு மனித குடும்பத்தினர் என்பதை உணருவோம். அவர்களை வேறு கண் கொண்டு பார்ப்பது,
வேறு விதமாய் அவர்களை பயன்படுத்த முயற்சிப்பது போன்றவற்றிலிருந்து நாம் வெளியேறி சம மனிதர்களாய் அவர்களை காண, இதன் மூலமாய் அவர்களுக்குள் இருக்கின்ற இயேசுவை அடையாளம் காண தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவென்று கிடைக்குமாறு அருட்பணியாளராகி என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும்.
நீரும் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருள் பொழிவாள் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் இடைவிடாமல் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாகுக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக.
இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிந்தண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எமந்து ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு. இவரை உண்டால் நாம் நிலைவாழ்வு பெறுவோம் என்பதை இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொன்னவர். இவரின் சாயலையும் உருவையும் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளின் உச்சமாயிருக்கின்ற மனிதர்களிலும் கொடுத்தவர் இவரே. இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாரும் இப்பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கிறார் ஆண்டவர். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து அருட்பணியாளருக்கும் அது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. ஆமென். மனுவுருவான வார்த்தையானவர் அமைதியும் ஆசீரையும் அக்களிப்பையும் அளித்து உங்கள் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. ஆமென். இறைவனின் ஆவி உங்களை ஒரே குடும்பமாக இணைத்து முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்வாராக. ஆமென். அற்புத குழந்தை இயேசு உங்களை பாதுகாக்க உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும், உங்களுக்கு நற்சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அருளையும் நிறைவாய் தந்தருள்வாராக. ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு இணைந்து கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காகவும் அதன் நெருக்கடியில் வாழ்கின்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடையல் என்ற இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து மது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறை அன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவையின் வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, முது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். O Mary, you always shine on our path as a sign of salvation and of hope. We entrust ourselves to you, health of the sick,
who at the cross took part in Jesus' pain, keeping your faith firm. O dear Mother, you know what we need, and we are sure you will provide it to us, so that as in Cana of Galilee, we may return to joy and to feasting after this time of trial. Help us, Mother of divine love, to conform to the will of the Father, and to do as we are told by Jesus, who has taken upon himself our sufferings and carried our sorrows, to lead us through the cross to the joy of the resurrection. Under your protection, we seek refuge, Holy Mother of God. Do not disdain the entreaties of us who are in trial, but deliver us from every danger, O glorious and blessed Virgin. Amen. அருளிறை மாமரியே, எங்கள் அமலோற்பவ தாய்மரியே, அனுதினம் காப்பவளே, எங்கள் அம்மா தாய்மரியே. அருளிறை மாமரியே, எங்கள் அமலோற்பவ தாய்மரியே. கரம் நீட்டினேன் கரை சேர்த்திட்டாய், கண் கலங்கினேன் கை கோர்த்திட்டாய். கரம் நீட்டினேன் கரை சேர்த்திட்டாய், கண் கலங்கினேன் கை கோர்த்திட்டாய். உளம் நொந்து வந்தேன் உவகையை தந்தாய், வருந்தியே வந்தேன் வாரியை தந்தாய். பற்றாத சுனையையும் தாய்மரியே, எங்கள் மாமரியே. அருள் நிறை மாமரியே, எங்கள் அமலோற்பவ தாய்மரியே.